தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாய் கடவுளை பற்றி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய கஷ்டத்தில் கடவுள் எங்கே போகிறாரு? அல்லது கடவுளுக்கு உண்மையிலே கண் இருக்குதா? அல்லது நான் பேசுகிறதெல்லாம் அல்லது நான் கத்துறது, கஷ்டப்படுறது, சொல்கிறதெல்லாம் கேட்குறாரா? இல்லை உண்மையிலே நான் படுற வேதனையை அவரால் புரிஞ்சிக்க முடியுதா? அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த சாமி நம்ம வணங்கினாலும் அந்த சாமிக்கு முன்னாடி போயிட்டு கடவுளுக்கு முன்னாடி போய் நம்ம நின்றுட்டு நம்ம சொல்லிட்டு வந்துடுறோம். வந்த பிறகு அந்த காரியம் அப்படியே இருக்குது, ஒன்றும் ஆகலை, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மனிதனுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலே கடவுளுக்கு கண் இருக்குதா? இல்லை என்னுடைய கஷ்டங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கண் இருக்குதா? ரெண்டாவது என்னுடைய குமுறல்கள், என்னுடைய கஷ்டங்கள், நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அவருக்கு காது இருக்குதா? அல்லது என்னுடைய இதய வேதனை யார்ட்டுமே சொல்ல முடியாத ஒரு வேதனையை உள்ள வச்சுருக்கிறேன்னு அதை அவரால் அறிந்துக்க முடியுதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த 3 முக்கியமான காரணிகளால் மனிதன் உண்மையிலே அவன் கஷ்டப்படுவான். தனிமையில் இருந்தாலும் சரி, அல்லது பெரிய குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன மனக்குமுறல்கள் இருக்குது. ஸோ இதற்கு வேதத்திலேருந்து ஒரு சரியான ஒரு பதில் ஒன்று எனக்கு கிடச்சிச்சு. உண்மையிலே அதாவது ஒட்டுமொத்த உலகத்தில் இப்படி ஒரு வார்த்தை கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. பட் இங்கே அதாவது கடவுள் டைரக்ட்லி சொன்ன ஒரு வார்த்தை நான் இங்கே ஒன்று பார்த்தேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை தெளிவாக சொல்கிறார். நம்பர் 1 என்ன அப்படின்னா, என்னுடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்குறேன். அதாவது அந்த வார்த்தை பார்த்து அப்படின்னா ஜஸ்ட் திடீர்னு பார்த்தது கிடையாது. இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு நடக்கக்கூடிய அந்த அநீதிகளை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்புறம் ஆளோட்டிகள் நிமித்தம், அதாவது சூப்பர்வைசர்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அவர்களால் படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அதை நான் அதனால நீ கத்துறல, அதை கூக்குரல் போடுற இல்லையா, அந்த கூக்குரல் என் காதுக்கு வருது, என் காதுக்கு எட்டிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் அல்ல, அவர்கள் படுகிற வேதனைகளை ஒன்று வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பட் வெளிப்படுத்தவே முடியாத ஒரு சூழலில் மனசுக்குள்ளே போட்டு குமுறுறோம் இல்லையா, இந்த மன வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதில் என்ன அப்படின்னா, கடவுள் என்றால் அவருக்கு நிச்சயமாக கண்கள் உண்டு. கடவுள் என்றால் நிச்சயமாக அவருக்கு காதுகள் உண்டு. கடவுள் என்றால் நிச்சயமாக அவருக்கு ஒரு இதயம் இருக்கணும், இருக்குது. அதை வைத்து அவர் அறிகிறார், உணர்கிறார். ஸோ இதனால தான் இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் அங்கே தெரியுது. அப்படின்னா அவருடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டோம் என்பது தான் உண்மை. ஒருவேளை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, நான் மனிதன் கடவுளுடைய சாயல் இல்லை அப்படின்னா, நம்ம படுற எந்த ஒரு வேதனையும் அவரால் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அதாவது வாய்ப்பே கிடையாது. நம்ம படுற வேதனையோ, நம்ம படுற கூக்குரலோ அவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடும். இப்போ அவருடைய சாயலில் நம்மளை படைச்சதுனால நம்ம சாயலில் என்னென்னலாம் நடக்குதோ அது அத்தனையும் அங்கே போகிறது. நமக்கு கண் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கு காது இருக்குது, கேட்க முடியுது. நமக்கு இதயம் இருக்குது, உணர்வு. அதே போல் கடவுளுக்கும் இத்தனையும் இருக்கிறது. அதனால தான் சில நேரங்களில் இந்துக்கள்கள்லாம் அந்த கண்ணு, காது, மூக்கு வச்சுலாம் வடிவம் அமைக்கிறார்கள். அது ஒரு நிலநோட்டமாக கடவுளுக்கு கண் இருக்குது, கடவுளுக்கு நம்ம சொல்கிறத கேட்பாரு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான். ஆனால் உண்மையிலே அங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, அது இங்கே நம்ம படைத்த அந்த கடவுளுடைய வார்த்தை, அது அந்த ஜனங்களுக்காக வந்தது. நான் என்னுடைய ஜனம் படுற கஷ்டத்தில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க இடுற கூக்குரலை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய மனவேதனையை நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக அவங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறேன். உங்களுடைய கஷ்டங்களை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன மாதிரியான கூக்குரல்கள் உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் ஏறெடுக்கிறீர்களோ, அது விண்ணப்பமாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், கூக்குரலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் கேட்கிறார். உண்மையிலே அவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, யார்கிட்ட சொல்ல முடியாத வேதனைகளை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதையும் தேவன் அறிகிறார். அந்த தேவன் தான் இங்கே சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, உன் கூடவே நான் இருந்து பெரிய காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். தேங்க்யூ ஸோ மச்.